வணக்கம் மக்களே. இந்த திருப்பரங்குன்ற மேட்ரு வந்து திரும்பவும் அப்படி பரபரப்பா ஆயிட்டு இருக்கு. ஒரு பாட்டிலாம் போய் ஸ்வீட்லாம் குடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாரி இந்த திருப்பரங்குன்ற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய மதங்கள வந்து ஒன்றிணைச்சு, உணர்வுகள தூண்டி, பிரச்சனைகள கொண்டு வரும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் ஒரு குட்டி ஸ்டோரி மாரி ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஒரு வியாபாரி ஒருத்தன் இருக்கான், புதுசா வரான் அப்படின்னா, அந்த ஊர் ஒண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஏப்பா எனக்கு அவன் இருக்கான், அவனுக்கு இவன் இருக்கான். இப்படியான ஒரு ஒத்துமையா இருக்கிற ஒரு சூழல் இருக்கும். அந்த ஊர மட்டும் பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், எதன் அடிப்படையில வேணாலும் பிரிச்சுட்டோம்னா, இப்ப அவனுடைய தேவை இவனுக்கு கிடையாது. இவனுடைய தேவை அவனுக்கு கிடையாது. அப்ப அவன் என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்ப வெளியில இருந்தா ஒரு ஆள உள்ள கூப்பிடுவான். அவன் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுருவான். இந்த மாதிரியான ஒரு வேலைய தான் திருப்பரங்குன்றத்துல தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்காங்க. இந்த பாட்டி போய் இனிப்பு குடுத்ததெல்லாம் இருக்குல்ல, போலீஸ்காரெல்லாம் கூப்பிட்டு இனிப்பு குடுத்ததுல, முருகனுக்கு விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க இல்லையா? அதுக்கான காரணம் தீர்ப்பு வந்து சாதகமா வந்திருக்கு. கேஸ தள்ளி வச்சிருக்கிறது வந்து பாஜகவுக்கு சாதகமா, ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமா, முருகனுக்கு சாதகமா வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்ற மேட்ரு இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இருக்கு. எத்தனை காலம் வந்தாலும் ஒரு வாட்டியும் அப்பயே தீர்ப்பாயெல்லாம் வந்துருச்சு. அதுதான் தீபத்தொன்னு அதுல தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா, ஏன் அவங்க அப்படி தொடர்ந்து தீர்ப்பு வந்துகிட்டே இருக்கு ஏத்த விட மாட்றாங்கன்னா, அயோத்தி மாதிரி தமிழ்நாடு மாறிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவும் கனகச்சிதமா இருக்காங்க. ஏன்னா அயோத்தியில ஆல்ரெடி இவங்க பண்ண வேலைக்கு பாபர் மசூதியை இடிச்சுட்டு அங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் கிடையாது. வரலாற்று ரீதியான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எந்த ஒரு ஆதாரமும் இல்லதான். ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நீங்க இடத்த விட்டு குடுத்துருங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் அந்த இடத்துல இன்னைக்கு ராமர் கோயில் வந்ததுக்கான காரணம். இன்னைக்கு இந்தியால ஏகப்பட்ட இடத்துல வந்து பாம்பு வெடிக்குது, அது வெடிக்குது, முஸ்லீம்களை பார்த்தா ஒரு வெறுப்பு உண்டாகுது அப்படின்னா, பிள்ளையார் சொல்லி அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்களே, இதெல்லாம் எப்பத்துல இருந்து தான் இருக்குது. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து பாகிஸ்தானை பிரிச்சது, ஜம்மு காஷ்மீரை இன்னமும் அப்படி அலக்கல்ல விட்டுருக்குது. அங்க இருக்க மக்கள் எப்ப வந்து யார் என்ன பண்ணுவான்ற ஒரு பயத்தோடயே வச்சிருக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்குள்ள இருக்கிற அரசியல்ல வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் சார்ந்தவங்க இப்ப இவங்களுடைய அயோத்திக்கு அப்புறமே இவங்க 3000க்கு மேலான மசூதிகளை குறி வச்சிருக்காங்க. இப்ப இந்த எல்லா மசூதியும் கைப்பற்றணும்ன்றது அப்ப அடுத்த நகர்வா என்ன பண்ணிருக்காங்க, திருப்பரங்குன்றது மேல இருக்கிற அந்த மசூதியை வந்து இவங்க குறி வச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த சிக்கந்தர் மலை தர்காவை குறி வச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்க இருக்கிற பிரச்சனையில போய் கொடிமரம் எல்லாம் ஏத்திட்டாங்க. சந்தனக்கூடு விழால போய் கொடி ஏத்திட்டாங்க. மரத்தை வந்து அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஏற்கனவே அந்த மசூதியை வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்ல. முருகனே போய் எப்பா டே போய் வேலையை பாருங்கடா, எனக்கு 1008 வேலை இருக்கு, மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு வச்சுக்கீங்களேன். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழ் வழியா அப்படி வர எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா? இல்ல தமிழ்ல இந்தி திணிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. தமிழக மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு. அந்த மலையடி வாழ் மக்கள், மலைவாழ் மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த முருகன் மலைகளுக்கு குறிஞ்சி நிலத்துக்கான கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த முருகன் அவங்களெல்லாம் போய் காப்பாத்துற எத்தனையோ மலை கிராமங்களுக்கு இன்னும் கரண்ட் போய் சேராம இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நம்ம சாதாரண ஒரு வாழ்வு இருக்கு இல்லையா, சாதாரண ஒரு வாழ்வு, லோ கிளாஸ் சொல்லக்கூடிய வாழ்வு இருக்கு இல்லையா, ஒரு வீடு அடிப்படை ஒரு வீடு இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கான எந்த இதுவும் இருக்காது. ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லா 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைச்சாலும் அவங்க அன்னைக்கு நாளை கடத்திட்டு அடுத்த நாளைக்கு போவாங்க. இப்படியான ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இங்க இருக்கிற எந்த ஒரு வசதியுமே அவங்களுக்கு இல்லாம இருக்கு. பல பேர் ஊர் கடந்து இன்னமும் நாடோடிகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மக்களை பத்தின எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. சரி, எத்தனையோ மக்கள் ரோட்ல தூங்குறாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கான ஒரு திட்டமா கொண்டு வருவோம் அப்படி கிடையாது. ஏன் அவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா? அவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லையா? நான் கேட்கிறேன். இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வரீங்கல்ல, எத்தனை இந்துக்கள் இன்னமும் வேலை கிடைக்காம, இன்னமும் வந்து எந்த விதத்திலயும் வந்து சரி நான் அவ்வளோ வேணாங்க, ஏன் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஏதாச்சும் கேட்கிறாங்களா அதை பத்தி? முருகனுக்கான ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் தூய்மை பணியாளர்கள் போராடுறவங்க யாரும் இந்துக்கள் இல்லையா? அட்லீஸ்ட் நீங்க அரசியல் தான் பண்றீங்க, மக்களுக்கான ஒரு அரசியலா பாங்க. மதத்தை வச்சு அரசியல் பண்ணா இப்ப இதுல எல்லாரும் இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க, பேச வேண்டியதானே? ஏன்னா அங்க பேச மாட்டாங்க. யாரா என்னைக்குன்னா ஒரு நாள் ஏன் நீங்களும் வாங்க வந்து பெருக்குங்க, கூட சேர்ந்து வேலை பாருங்க அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு பயம். இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்கள் எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ, அதை எந்த அளவுக்கு பேசணுமோ அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்துல இவங்களை வந்து அடக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான தீர்ப்பு வந்துருச்சு. ஏன்
அதை வந்து அண்ணா காலத்திலயும் திரும்பவும் ஏத்த முடியல, காமராஜர் காலத்திலயும் ஏத்த முடியல. அப்படியே வந்தீங்கன்னா கருணாநிதி அவர்களுடைய காலத்திலயும் அந்த தீபத்தூண்ல ஏத்த முடியாது. வழக்கமா ஏத்துற இடங்கள்ல தான் ஏத்த முடியும். அப்புறம் நம்ம எம்ஜிஆருடைய ஆட்சியிலயும் பாத்தீங்கன்னா அப்படி ஏத்த முடியாது. அடுத்து அப்படியே அம்மா ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா ஏத்தல. இன்னைக்கு சப்போர்ட் அப்படி புடிச்சு அப்படி முட்டு குத்துன்னு இருக்கிறாருல எங்க அண்ணன் இபிஎஸ். அவருடைய ஆட்சி காலத்துல அவர் என்ன சொன்னார் 2017 ஏங்க வழக்கமா ஏத்துற ஏத்தலே ஏறட்டுமேங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, இப்ப என்ன வந்துட போகுது, அப்படிலாம் மாத்தி ஏத்த முடியாது, வழக்கமா நடக்கிற இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி நின்னவர் தான் இபிஎஸ். ஆனா இன்னைக்கு அதிமுக எடுத்துன்னு போய் மொத்தமா அங்க அடகு வச்சுட்டு, ஏன்னா அவர் மொத்தம் இப்படியே தான் நடக்கிறாரு, இப்ப போய் யாரு கூட கூட்டம் எல்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் நமக்கு வேணா விட்டுருங்க. இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் அந்த அதிமுக வந்து எந்த அளவுக்கு நின்னுச்சு, திமுகவை எதிர்த்து ஜெயிச்ச ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா திமுக 76 வருஷமா இன்னமும் அப்படியே ஸ்ட்ராங்கா நின்றுகிட்டு இருக்கு. திமுகவை எதிர்த்த ஒரு கட்சி, அது வெற்றி பெற்ற ஒரு கட்சி அப்படின்னா வந்து அது அதிமுக மட்டும்தான். அதுக்கான காரணங்கள் எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. அவங்க இவங்களுக்குள்ள எப்படி போட்டி இருக்கும்னா, யார் மக்களுக்கு நல்லது செய்யறா அப்படின்ற மாதிரியான போட்டியா இருக்கும், எது எதிர்காலத்துக்கு உதவுது இப்படின்ற மாதிரியான போட்டிகள் இருக்கும். ஆனா அப்படி இன்னைக்கு லேப்டாப் பத்தி பேசிட்டு இருக்காருல்ல இபிஎஸ், அன்னைக்கு லேப்டாப் அம்மா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினதே யாருன்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் தான். 2019க்கு அப்புறம் யாருக்கும் கொடுக்கவே படல. சரி கோவிட் அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க நீங்க, உனா வந்துடுவேன் கோவிட் டைம்ல எப்படி 2019ல படிச்ச பசங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் அதுக்கப்புறம் வந்த பசங்களுக்கு தான் கொடுக்கறது கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நானே வந்து 2019 பாஸ் அவுட் தான். எனக்கு என் தங்கச்சிக்கு இப்படி எல்லாருக்குமே சேர்த்து எனக்கு முன்னாடி இருந்த செட்டு, எனக்கு எப்படி ஃபேமிலியில எப்படின்னா எனக்கு அடுத்து ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு தான் என் சிஸ்டர். அவங்களுக்கும் எனக்கும் வந்து சேர்த்தே கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு லேக்ல தான் வந்து கொடுத்தது, அதுவுமே குறிப்பிட்ட நபர்கள் தான் கொடுக்கப்பட்டது, இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கவே படல அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இன்னைக்கு நேத்து கிடையாது. அப்படியே பொங்கல் பரிசுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, இபிஎஸ் பேசுறாருல, பொங்கல் பரிசு அவருடைய காலத்துல 2500 ரூபாய் அதிகமா கொடுத்தாரு, இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா கொரோனா பீரியட்ல எப்ப தேவைப்படுதோ அப்ப கொடுக்கணும். கொரோனா பீரியட்ல எல்லாரும் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது 1000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப இப்படி கொடுத்த இடத்துல இருந்து அடுத்து அப்படியே திமுக அரசு வருது, 4000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் ஒரு வாட்டி, அடுத்த வாட்டி 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் பேசாம இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரச்சனை, ஊர் ஊரா போய் திமுக ஊழல் பண்ணிக்கிட்டு எத்தனை வந்து நிறுத்தி இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எல்லாத்தையும் பேசாம, ஏற்கனவே இவர் பேசினதே திரும்ப பேசாம அன்னைக்கு உறுதியா இருந்திருக்கணும்ல, இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு உறுதியா இல்லாம வலுக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப இவரு அங்கதான் முட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அது என்ன பண்ணாலும் பாஜகவால இங்க வந்து கால் ஊன முடியாது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க இன்னும் எத்தனை வாட்டி வந்தாலும் சரி, திருப்பரங்குன்றத்துல உங்களால தீபத்தூணுன்னு சொல்லக்கூடிய, அது தீபத்தூணே கிடையாதுங்க, முதல்ல மயில் கல்லு. தொல்லியல் துறையே ஆல்ரெடி சொல்லிடுச்சு, ஆனாலும் இவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஏன்னா இவங்களுக்கு அயோத்தி மாதிரி தமிழ்நாட்டை மாத்தணும், திருப்பரங்குன்றம் தான் முதல் இதுதான் மக்கள் மத்தியிலையும் வந்து பிரச்சனை கிளப்பிடுச்சு. அதோடைய விளைவாதான் இன்னைக்கு பாட்டி போய் எடுத்துன்னு போய் அந்த சாக்லேட் கொடுத்துட்டு வந்த விஷயம் எல்லாமே. இந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து தமிழக அரசு என்ன பண்ணாலும் பிஜேபி உள்ள வராம இருக்க என்னெல்லாம் பண்ணணுமோ இந்த வாட்டி போலீஸ் தடுத்து நிறுத்தினது, அதுக்கு முன்னாடி கோர்ட்ல போய் முறையிட்டது, இப்படி தொடர்ந்து இதோட வழக்குகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி நடத்திட முடியாது. முருகனுக்கு அந்த பாட்டிக்கு தெரியல, முருகனுக்கு அவங்க ஏத்தல பாட்டி, அவங்க வந்து தர்காவை வந்து எப்படியாச்சும் நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கீங்களா, ஒண்ணு மண்ணமா இருக்கீங்களா, அந்த ஒண்ணு மண்ணமா இருக்கிறத உடைக்கணும், அதுக்காகத்தான் வந்து இவங்க உள்ள வராங்க. ஏன் இத்தனை நாள் எங்க போச்சு, எலெக்ஷன் டைம்ல எப்படி திடீர்னு வந்துச்சு இதெல்லாம், ஏன் நீங்க பாட்டு போய் ஏத்த வேண்டியதானே. இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு விரோதி. இதுல பாவம் ஒரு பையன் பூர்ணச்சந்திரன் ஒரு தம்பி, அவர் வேற சூசைட் பண்ணிக்கிட்டாராம். அன்னைக்கு குட்டன்னு சொல்லி ஏதோ ஒரு தம்பி அவரு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாமே மூட பழக்கங்கள். இதுக்காக போராடாம மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடினாங்க, மதுரையோட வளர்ச்சிக்காக போராடினாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இந்த பக்கம் இதை கிளப்பிட்டு 2 பேரையும் அடிச்சுக்க விட்டு டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்டணும், இதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கம். அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான பிரிவினைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மதுரை மக்கள் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதையே நம்ம தெளிவா மனசுல வச்சுக்கணும். ஆகவே மக்களே, எத்தனை தீர்ப்பு யார் என்ன வேணாலும் எழுதட்டும்,
வெளியில வேணா அதெல்லாம் வேலைக்கு ஆகும், தமிழ்நாட்டுல அது செல்லுபடி ஆகாது. இவங்களுக்கு எப்படி தேவைன்னா அப்படி எச்ராஜா சொல்றாருல, கோர்ட்டாவது சொல்றாருல, அதே மாதிரி நம்மளும் சொல்லிட்டு கிளம்புவோம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.